Last or 4 months away, I am wasting every single day. I have no confidence, no discipline, no clear direction. என் லைஃப் ஒரு நாள் மாறிடும் நான் சொல்லிட்டே தான் இருந்திருக்கேனே தவிர அந்த ஒரு நாள் இப்போ வரைக்கும் வரவே இல்லை. அதுக்கான எந்த எஃபர்ட்டுமே நான் போடவும் இல்லை. லாஸ்ட் 7 months முன்னாடி ஐ டூ ஏ சேலஞ்ச் 75 days ஹார்ட் சேலஞ்ச். பட் அந்த சேலஞ்சில் நான் சக்ஸஸ் ஆனான்னு கேட்டீங்கன்னா ஃபெயிலியர் தான். ஆனால் சக்ஸஸ் ஆகவே இல்லை. ஸோ ஐ ஹேவ் ஃபேஸ்ட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், லாட் ஆஃப் இஷ்யூ. பட் திஸ் டைம் ஐ ஹேவ் டு புட் ஏ சேலஞ்ச் 90 days ரீபில்டிங் சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்சுக்கு நான் வச்சிருக்க பேர் என்ன, ரீபில்டிங் மை செல்ஃப். இந்த 90 daysல என் லைஃபை கம்ப்ளீட்டா நான் ரீபில்ட் பண்ண போறேன். ஸோ என் லைஃப்ல நான் என்னோட பெஸ்ட் வெர்ஷன்லயும் இருந்திருக்கேன், என்னோட ஒஸ்ட் வெர்ஷன்லயும் இருந்திருக்கேன். நான் என்னோட பெஸ்ட் வெர்ஷனை திரும்ப ரீபில்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பெஸ்ட் வெர்ஷனை நான் ரீபில்ட் பண்ணோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஒஸ்ட் வெர்ஷன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் இருக்கேன், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 டூம் ஸ்க்ரோலிங். லாஸ்ட் ஒரு 4 months முன்னாடி வரைக்கும் கன்சிஸ்டன்டா படிச்சுக்கிட்டு ஒரு புது புது விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். நான் கண்டினியூஸா ஒரு 4 months பயங்கரமா டூம் ஸ்க்ரோலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டாப் ரெடியூசிங் சோஷியல் மீடியா அண்ட் டூம் ஸ்க்ரோலிங். வேக்கிங் அப் ஏர்லி. ஸோ என்னோட ஒர்க் டைம் இந்த டைம் ஒரு டைம்னா நான் அந்த டைமுக்கு ஒரு 30 minutes ஒரு 45 minutes பிஃபோர் அதான் நான் எழுந்திருக்க ஸ்டார்ட். ஸோ லேட்டா எழுந்திருக்கிறத நான் செகண்ட் ப்ராப்ளம். நம்பர் 3 லேசினஸ். நாளைக்கு பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சோம்பேறி. நம்பர் 4 ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் என்னால பண்ண முடியாததுனால ஸோ என் லைஃப்ல நானே எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ண. நம்பர் 4 ஓவர் திங்கிங். நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் ஓவர் திங்க் பண்றதுனால என் மைண்ட் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இதனால என்னோட பாடியும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ மறுபடியும் லேசி ஆகிறதுனால எனக்கே என் மைண்ட்ல இருந்த கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட மைண்டை திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணா மட்டும்தான் நான் இந்த சேலஞ்சில் சக்ஸஸ் ஆக முடியும், இல்லைன்னா திரும்பவும் ஃபெயிலியர் தான். இந்த 90 days சேலஞ்சை நான் சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த 4 பேசிக் பாயிண்ட்ஸை கண்டிப்பா நான் மாஸ்டர் பண்ணியே ஆகணும். நம்பர் 1 பிசிக்கல் ஹெல்த், நம்பர் 2 மென்டல் ஹெல்த், நம்பர் 3 டிசிப்ளின், நம்பர் 4 கேரியர். இந்த பிசிக்கல் ஹெல்த்ல நான் 4 பேஸ் பாயிண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். நம்பர் 1 ஒர்க் அவுட் 5 days per week, அட்லீஸ்ட் 5 days ஆச்சு per week ஒர்க் அவுட் பண்ணணும். நம்பர் 2 வேக்கிங் அப் இயர்லி. நம்பர் 3 ஃபேஷன் அண்ட் க்ரூமிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்பர் 4 ஈட் கிளீன். செகண்ட் மென்டல் ஹெல்த். இந்த மென்டல் ஹெல்த்லயுமே நான் ஒரு 4 பேஸ் பாயிண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். நம்பர் 1 மெடிடேஷன், நம்பர் 2 ரீடிங் புக், நம்பர் 3 ஜர்னலிங், நம்பர் 4 ரெடியூஸ் சோஷியல் மீடியா. என்னோட கரியர் growthக்காக இந்த 3 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ண போறேன். நம்பர் 1 லேர்னிங் நியூ ஸ்கில், நம்பர் 2 போஸ்ட் கான்டென்ட் கன்சிஸ்டன்சி, நம்பர் 3 நோ வேஸ்டிங் டைம். ஸோ இது மூணுத்துலயும் நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்தை கண்டினியூஸா ஸ்டேபிள் பண்ண முடியும். நம்பர் 4 டிசிப்ளின். இந்த டிசிப்ளின்ன்ற பேஸ் பாயிண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த 3 பாயிண்ட்ஸுமே என்னால ப்ராப்பரா ப்ராக்ரஸ் பண்ண முடியும். இந்த டிசிப்ளினை 3 பாயிண்டா நான் ப்ராக்ரஸ் பண்ண போறேன். நம்பர் 1 ட்ராக் த ப்ராக்ரஸ். நான் என்னென்ன பண்றேன்றத ப்ராக்ரஸை ட்ராக் பண்ண போறேன். நம்பர் 2 டெய்லி ரொட்டீன், ப்ராப்பரான ஒரு டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ண போறேன். நம்பர் 3 வேக்கிங் அப் இயர்லி. ஸோ அதையும் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். முடியுமான்னு தெரியல, பட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இந்த 90 daysல இப்போ நான் சொன்ன 4 பாயிண்ட்ஸுமே நான் பண்றப்ப நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். அது என்னென்னன்றத நான் சொல்றேன். நான் லாஸ்ட் 7 months முன்னாடி பண்ண சேலஞ்சிலுமே இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன். நம்ம ஒரு நாள் ஏதாவது ஒன்று பண்ணாம மிஸ் பண்ணோம்னா அடுத்த நாள் ஏன் பண்ணணும். நம்பர் 2 ஒரு நாள் பண்ணிட்டு அடுத்த நாள் பண்றப்ப பயங்கர லேசினஸா இருக்கும், பட் ஆனா அதுக்காக நம்ம அதை குவிட் பண்ணக்கூடாது. நம்பர் 3 செல்ஃப் டவுட். நமக்கே நம்ம பண்றது கரெக்டான்னு சொல்லிட்டு நிறைய செல்ஃப் டவுட் கண்டினியூஸா வரும், பட் அது எதையுமே நம்ம யோசிக்காம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்பர் 4 லேசினஸ். ஸோ பயங்கர லேசினஸ் வரும். ஸோ இந்த ஆல்ரெடி இருந்த ப்ராக்ரஷன்ல இருந்த மாதிரியே உங்களுக்கு இருக்கணும்னு தோணும், கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போகணும்னு தோணும். பட் உங்க கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணா மட்டும்தான் இந்த 90 days ப்ராக்ரஸை கண்டிப்பா என்னால பண்ண முடியும். ஸோ நான் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு தான் இந்த 90 days சேலஞ்சை ப்ராக்ரஸ் பண்ணணும் முடிவு பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரணும்னு ட்ரை பண்ணேன், முடியல. பட் திஸ் டைம் ஐ வில் டேம் ஷூர் ஐ வில் ரீபில்ட் மை செல்ஃப். ஸோ இதே மாதிரி உங்க லைஃபை நீங்க ரீபில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வித் டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால 90 daysல உங்க லைஃபை கண்டிப்பா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி மோர் ஃபேஷன் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டென்ட்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் போஸ்ட் ரெகுலர்லி இதுக்கப்புறம். டாடா பை பை, see you guys.